ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு விலாகோடு உங்களை நான் மீட் பண்ண வந்திருக்கேன். போன 2 விலாகையும் பார்த்துருப்பீங்க. அயர்லாண்டோட அழகை நீங்களும் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து 3rd டே எங்களோட ட்ரிப்பு. இன்றைக்கி வந்து சூப்பரான இடங்களுக்குலாம் நாங்கள் போக போகிறோம். அதுக்கு முன்னால் நாங்கள் தங்கியிருக்க அந்த காட்டேஜோட வெளியில் இருக்கிற வியூலாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். நேற்றுக்கே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள், வெளியில் இங்கே மேலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா தெரியுது, அட்லாண்டிக் ஓஷன் தெரியுது. சுற்றி உள்ள இடங்கள் எல்லாமே வந்து விவசாய நிலம் தான். அது ஃபுல்லாக ஃபார்மிங் தான் பண்ணுறாங்க. ஆடு மாடு இருக்குது, குதிரை, இந்த மாதிரி இதுதான் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். சுற்றி க்ரீனரி மட்டும்தான். அதில் இந்த ஊரில் மெயின் பிஸ்னஸே டூரிசம் மட்டும்தான். எந்த கமர்ஷியல் பில்டிங்குமே ஒன்று கூட பார்க்க முடியல. கமர்ஷியல் ரெஸ்டாரண்ட்ஸ், கடைங்க எதுவுமே இல்லை. அவங்களோட பிஸ்னஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பிஎன்பி பண்ணுறாங்க, காட்டேஜஸ்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து அங்கே டூரிஸ்ட் ஸ்பாட்ஸில் வந்து ஹார்ஸ் ரைடு, அதுக்கப்புறமா அந்த பைசைக்கிள் எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க பிஸ்னஸாக பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ், பப்ஸ் இந்த மாதிரி நடத்துகிறாங்க. இதுதான் அவங்களோட அன்றாட வாழ்க்கையாக இருக்குது. ஸோ அதனால் இந்த கோவிட் டைம்லலாம் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக டூரிசம் எல்லாம் க்ளோஸ்டு இல்லையா. ஸோ இவங்களுக்கு இது மெயின் பிஸ்னஸ் இது தான். ப்ளஸ் வந்து ஃபார்மிங் இதெல்லாம் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஊர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்குது. அங்கங்கே காட்டேஜஸ் இருக்குது. நாங்கள் தங்கியிருக்க காட்டேஜ் இது தான். அதுக்கு வெளியில் இருக்கிறதுலாம் இந்த இடங்கள். இப்போ நாங்கள் தங்கியிருந்த ரூம்லேருந்து கிளம்பி நாங்கள் கிளிஃப் வாக் போகிறதுக்காண்டி கிளிஃப்ஸ் ஆஃப் மோகர் போயிட்டுருக்கோம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் தங்கியிருந்த இடத்துல இருந்து ரொம்ப பக்கம் தான், ஒரு 10 மினிட்ஸ் ட்ரைவ் பக்கம் தான் வரும். ஸோ அங்கேயும் பாருங்கள், அந்த சின்ன ஊரோட வியூ ரொம்ப அழகாக தெரியுது. மேலே போனதுக்கப்புறமா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ ரொம்ப ஃபேமஸான கிளிப்ஸ்க்கு வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஃபுல்லாக வாக்கிங் போகலாம் அந்த இடத்துல. இது வந்து மொத்தம் 8 கிலோமீட்டர்ஸ் கிளிப்ஸ் ஓரமாக அப்படியே போகலாம் வாக்கிங். நேற்றுக்கு நம்ம வந்து கீழே ஃபெரியில் பார்த்தோம் இல்லையா கிளிப்ஸு. ஸோ அது வந்து டவுன் வியூ பார்த்தோம். இப்போ வந்து டாப் வியூ பார்க்க போகிறோம். இங்கே உள்ள நுழைஞ்சனே விசிட்டர் சென்டர்னு ஒன்று இருக்குது. அங்கே நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இந்த கிளிப்ஸை பற்றினது. அதுக்குள்ளே ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அங்கே பார்த்துட்டு இதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட்டும் இருக்குது. ஸோ அது வாங்கியாச்சு நம்ம. ஸோ அங்கே காரும் பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ளே எப்படியே நடக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா எவ்வளோ தூரம் முடியுதோ நம்ம நடந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உள்ளே போகலாம். இப்போ உள்ள நுழைஞ்சனே பாருங்கள், கிஃப்ட் ஷாப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. என் பின்னால் பார்க்குறீங்க இல்லையா, அதுதான் ஷாப்ஸு. அது பார்க்குறதுக்கே ஒரு கேவ் மாதிரி இருக்குது. நல்ல மலையெல்லாம் குடஞ்சும் உள்ளே கடை வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எல்லாம் வாக்கிங்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அது என்னென்னு உள்ளே போய் பார்க்கலாம். ஃபுல்லாக ஐரிஷ் கிஃப்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வாக்கிங் போயிட்டு வந்து பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா அந்த வியூஸுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த வியூலாம் பார்த்தோம் அப்படின்னா அது என்ன ஊருன்னு தெரியல, பட் அங்கே ஒரு பீச் மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. பட் இங்கேருந்து அங்கே போகிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். எத்தனை கிலோமீட்டர்ஸ்னு தெரியல. கிளிப்ஸ் ஆஃப் மோகர் உள்ளே வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஸ்டெப்ஸாக இருக்குது. இங்கே ஒரு கிளிப்ஸ் இருக்குது. பட் இதை பார்த்தா கிளிப்ஸ் மாதிரியே தெரியல. அது என்ன ஒரு ட்ரக்கிங் மாதிரி இருக்கணும் இல்லையா. இது ஜஸ்ட்டு ஸ்டெப்ஸில் ஏறி போகிற மாதிரி, மாடி படிக்கட்டு ஏறுற மாதிரி இருக்குது. பட் இது முடித்ததுக்கப்புறம் மேலே என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துட்டு அங்கே இருக்கிற கிளிப்ஸுக்கு தான் போகிறோம். அதுதான் உண்மையில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக த்ரில்லிங்காகவும் இருக்கும். வியூவும் அங்கேருந்து பார்க்குறது செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே என்ன தான் இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போவோம். பரவாயில்லைங்க, இங்கே ஸ்டெப்ஸ் இருந்தாலும் பக்கத்தில் ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குது. அது வழியாக போனோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். போய் பார்ப்போம்.
இப்போ நாங்கள் வந்து கிளிஃப்ஸில் உள்ளே இன்னும் ஃபர்தராக நடந்து போயிட்டுருக்கோம். இப்போ மேலே கிளிஃப்ஸ் ஆஃப் மோகர் வந்துட்டோம். எப்படி ஒரு வியூ இருக்குது பாருங்களேன். ஆக்சுவலாக ரொம்ப பயமாக தான் இருக்குது நடக்கிறதுக்கு. பாதி வரைக்கும் உங்களுக்கு ஃபென்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. உள்ளே வந்து கொஞ்சம் உள்ளே இன்னும் டீப்பாக உள்ளே போனோன்னா எட்ஜஸ்லாம் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம வரணும். நிறைய ஆக்சிடென்ட்ஸும் நடந்திருக்கு இதுக்கு முன்னால். ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் தள்ளியே தான் நடந்து போயிட்டுருக்கோம். இருந்தாலும் எனக்கு செம்ம பயமாக இருக்குது. பட் ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுன்னு தான் சொல்லணும். வைல்டு எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் வந்து நமக்கு சிட்டிக்குள்ளே இருக்கிறப்ப கிடைக்காது இல்லையா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரசிச்சுட்டு போகணும். ஒரு சிலர்லாம் சுத்தமாக பயம் இல்லாமல் பாருங்கள் எவ்வளோ எட்ஜு வரைக்கும்லாம் போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஒரு மாதிரி உடம்புலாம் கூசுது. அந்தளவுக்கு பயமாக இருக்குது எனக்கு. பட் இன்னும் நல்ல த்ரில்லிங்காக இருக்குது. ஃபுல்லாக நடந்துட்டு நம்ம கீழே கிளிஃப்ஸ்க்கு போய் பார்க்கலாம். பின்னால் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது கிளிஃப்ஸுன்ட்டு. அங்கே கீழே தனியாக ஒன்று சின்னதாக நிற்கிது பாருங்களேன். அதை தான் நம்ம நேற்று ஃபெரியில் கிட்ட போய் பார்த்தோம். ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ கூட பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னால் நிறைய ஃபெரி வந்துட்டுருக்கு, சுற்றி காட்டுறதுக்கு வந்துட்டுருக்காங்க. ஸோ நேற்று கீழே இருந்து பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருந்தது. மேலே வந்தால் தான் ஆக்சுவலாக அந்த பயமே தெரியுது. என்ன கேட்டால் இங்கே வந்தவங்களே ரொம்ப பயப்படுறாள் நானாக தான் இருப்பேன் போல். எல்லாம் கிட்ட போயிட்டு அழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க படத்தில் எடுக்கிற மாதிரி. பட் என்னால் இந்த இடத்த தாண்டி அந்த சைடு ஒரு அடி கூட வைக்க முடியல. அந்தளவுக்கு பயமாக இருக்குது. பட் நல்லா என்ஜாய் பண்ணுறேன். இதுக்கு ஆப்போசிட்லேயே ஃபார்ம் லேண்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த சைடு ஒரு சீஷோர் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் அப்படியே நம்ம கீழே இறங்கி அங்கே ஒரு பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா, கேசல் மாதிரி. அங்கே போகிறோம். நம்ம போய் அங்கே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் ஃபுல் டிஸ்டன்ஸையும் கவர் பண்ண முடியல. கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் மேலே வரும் ஃபுல் டிஸ்டன்ஸ். ஸோ ரொம்ப பயமாக இருந்ததுனால நான் வந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் பக்கம் நடந்துட்டு திரும்ப ரிட்டன் ஆகிட்டோம். ஸோ லன்ச் டைம் ஆகிட்டனால சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷன் இருந்தது. அங்கேயே உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் இருந்தது ஒன்று. ஸோ அங்கே வந்து லோக்கல் ஐரிஷ் ஃபுட்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இங்கே மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து இந்த ஃபிஷ் அண்ட் சிப்ஸு அந்த மாதிரி ஐட்டங்கள் தான் கிடைக்கும். சரி அதுவே சாப்பிட்லாம். நேற்றுக்கு நான் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் சாப்பிட்டேன். ஸோ இன்றைக்கி அவர் சாப்பிட போகிறாரு. நான் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் அண்ட் சிப்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இதை சாப்பிட்டுட்டு நம்ம திரும்ப கொஞ்சம் இடங்கள்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா டப்ளின் கிளம்பிடலாம். அயர்லாந்து வந்து 2-3 வருஷமாச்சு. 2-3 வருஷமாக இந்த கிளிஃப்ஸ் ஆஃப் மோகருக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டே இருந்தோம். ஒரு வழியாக வந்தாச்சு. வந்துட்டு அங்கே போகலாம், கிளிப்ஸுக்கு போகலான்னு ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஐயோ எனக்கு பயமாக இருக்குன்னு வரமாட்டேன்ட்டேன். இருந்தாலும் விடலை, இல்லை தூக்கிட்டு போயிட்டோம்ல. அந்த கிளிப்ஸ் அந்த ஒரு 2-3 கிளிப்ஸ் வரைக்கும் போயாச்சு. கடைசி கிளிப்ஸ் மட்டும் போக முடியல. பட் இருந்தாலும் அந்த ஓரமாக போயிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ காலையில் வந்தோம், அதை கவர் பண்ணியாச்சு. போயிட்டு லஞ்சும் சாப்பிட்டாச்சு. ஃபிஷ் அண்ட் சிப்ஸ் அப்புறம் சிக்கன் அண்ட் சிப்ஸ் அதை சாப்பிட்டுட்டு இப்போ அப்படியே கிளம்ப வேண்டியதான். சும்மா ஒரு சின்னதாக ஒரு இடம் மட்டும் இருக்குது. இன்னொரு கிளிப்ஸில் மேலே பார்க்குறதுக்காக ஒரு இடம் வச்சுருக்காங்க. அதை மட்டும் போய் பார்த்துட்டு எக்ஸிபிஷன் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். நல்ல ஒரு ட்ரிப், அருமையாக இருந்துச்சு. வந்தது ஒர்த்து. ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே நான் எக்ஸைட் ஆகிட்டேன். இந்த மாதிரி ஒரு சினிக் பிளேஸ் பார்த்தோன்னே இவ விட மாட்டேன்னு நினச்சேன். இருந்தாலும் மேனேஜ் பண்ணி பார்த்துட்டு வந்தாச்சு.
இப்போ இந்த உள்ள இந்த எக்ஸிபிஷன் பாருங்கள், இதுவுமே வந்து அந்த மலைகளை வந்து குடைஞ்சு அதுக்குள்ளே தான் இந்த எக்ஸிபிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப பெரிய எக்ஸிபிஷன்லாம் கிடையாது, சின்னது தான். ஸோ அது வந்து ஃபுல்லாக அந்த கிளிஃப்ஸை பற்றின ஹிஸ்ட்ரி இதெல்லாம் இருந்தது. இங்கே இருக்கிற ஸ்பீஷீஸ் பற்றிலாம் கொஞ்சம் போட்டிருந்தாங்க. இதுதான் மெயினாக இருக்கிற பேர்டு, பஃபின்னு சொல்லுவாங்க. இதுதான் இங்கே இந்த கிளிஃப்ஸில் ரொம்ப நிறையா இருக்குது போல். ஸோ அதை பற்றினதெல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த எக்ஸிபிஷனில் எனக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆனது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள், நம்மளோட எர்த் வந்து 500 வருஷங்களுக்கு முன்னால் எப்படி இந்த லேண்ட்ஸ்கேப் வந்து ஃபார்ம் ஆச்சு, அதிலிருந்து கொஞ்சம் இருந்தது. ஸோ ஒரு 500 இயர்ஸ்க்கு முன்னால் இருந்து கொஞ்சம் இருந்தது. ஸோ அது பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கும் வியப்பாக இருந்தது. ஸோ எல்லாமே ஒரு சிங்கிள் மாஸ் மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லாம் வந்து ரீஜன் எல்லாம் டிவைட் ஆகிருக்கு. இப்போ இங்கே உள்ளே இந்த எக்ஸிபிஷன் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மினி தியேட்டர் ஒன்று இருந்தது. ஸோ அதில் வந்து ஒரு 2-3 மூவிஸ் வந்து காட்டுவாங்க போல். ஸோ நாங்கள் போன டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 minutes டியூரேஷன் உள்ள ஒரு மினி படம் ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் ஐ வியூவில் இந்த கிளிப்ஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிக்சர் இது. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்ததுங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் காட்டுறதை விட நேரடியாக பார்த்தது வந்து ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அந்த 3D எஃபெக்டில் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அண்டர் வாட்டர்லேயும் என்னென்ன ஸ்பீசஸ்லாம் இருக்குது அப்படின்றதையும் வந்து இந்த மூவியில் கவர் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப வியப்பாகவும் பிரமிப்பாகவும் இருந்தது. ரொம்ப நல்ல ஒரு மூவி இது. சின்ன மூவியாக இருந்தாலும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன் நான். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வேர்ல்ட்லே ஃபர்ஸ்ட்டு சப்மெரின்ங்க. இது வந்து ஒரு ஆள் மட்டும் உள்ளே உட்காந்து ஓட்டுற மாதிரியான ஒரு சப்மெரின் போல். ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து டப்ளின் கிளம்பிட்டோம். ஸோ ரிட்டர்ன் ஜேர்னி வந்து எங்களுக்கு ஒரு 3.5 ஹவர்ஸ்லேருந்து 4 ஹவர்ஸ் பக்கம் ஆகும். ஸோ அதனால் இப்போ கிளம்புனோம் அப்படின்னா நம்ம வந்து ஈவினிங் வீட்டுக்கு ரீச் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ட்ரிப்பு. கண்டிப்பாக நீங்களும் இந்த 3 வீடியோஸுமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐலாண்டோட வியூ எல்லாம் பார்த்து பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ் ரெசிபீஸோட அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையல் தொகுப்பு.